பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உண்மையாக விடுதலை தருபவர். பரலோகத்திலிருந்து மனித இனத்தை மீட்பதற்காக அனுப்பப்பட்டவர் தன் பெயரை உண்மை என்று அறிவித்தார். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னார். அதோடு அவரை பின்பற்றுபவர்களுக்கு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். வாழ்வை இங்கும் நிரந்தரமாகவும் பெறுவதற்கு அவரை பின்பற்ற வேண்டும் என்று. இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்னார். மெய்யான விடுதலை ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது. வாழ்வில் ஏதாவது ஒரு பகுதியில் நம் முயற்சியால் அதை அடைய முடியாது. தேவனால் தான் அதை முழுமையாக நமக்கு தர முடியும். இயேசு நம் இயலாமையில் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அவரை விசுவசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், மகன் விடுதலை அளித்தால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி. நம்மை தாழ்த்துவோம், அவரிடத்திலே ஜெபம் செய்வோம், சுகம் பெறுவோம். ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கிறார். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை விடுவிப்பதற்காக நீர் மகனை எங்களுக்காய் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த விடுதலையை பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் அற்புத நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.